துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம். முதல்ல நம்ம நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும். இந்த சேனலுக்கும் எனக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பதிவு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அல்லது நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடையும் நம்பிக்கையோடும் தான் அந்த பதிவை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பதிவை நம்ம நிறைவாக பார்க்கணும். சில பதிவுகளை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பாதியிலே அந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனாலேயே நமக்கு நிறைவான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. அதனால் கடைசி வரைக்கும் இந்த பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படிங்கிறதோட 2.5 ஆண்டு காலத்திற்கான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை பற்றி இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம். அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயனுள்ள நிறைய பதிவுகளையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2025ஆம் ஆண்டிற்கு மட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த பதிவு எவ்வளவு நாட்களுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டில் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய 29ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு என்ன மாதிரியான பலன்களையும் கெடுபலன்களையும் நமக்கு தரவிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தையும் நம்ம வாழ்க்கையினுடைய திட்டமிடலையும் நம்மளால் கண்டிப்பாக அமைச்சிக்க முடியும். அப்போது மற்ற எல்லா கிரகங்களுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் கூட மிக முக்கியமான 3 கிரகங்களை நம்ம பயிற்சிக்கு பார்க்கறது உண்டு. அப்படி எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்களில் 3 முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் விஷயமாக இருக்கக்கூடியது குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி, அதே போல் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் மற்ற கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது இல்லை, இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் நாட்கிரகங்களாகவும் அல்லது மாத கிரகங்களாகவும் இருக்குது. அப்படின்னா நாள் கணக்கில் நகரக்கூடிய கிரகங்களாகவும் மாத கணக்கில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கக்கூடிய கட்டாயத்தினால தான் அதை நம்ம அடிக்கடி பயிற்சியாக பார்க்கறது இல்லை. அதே போல் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை அடிப்படையாக வைத்திருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த பயிற்சி காலங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதே போல் இந்த சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே ஒரு கூடுதல் பய உணர்வு அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் சனி பகவான் அப்படின்னா கூடுதலான ஒரு பய உணர்வு அப்படிங்கிறதும் மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறதும் இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதே போல் இந்த சனி பகவானுடைய வல்லமை எத்தகையது, இந்த சனி கிரகம் எந்த மாதிரியான தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி இந்த 2.5 ஆண்டுகளுக்கு திட்டமிட முடியும். அதனால தான் இந்த கிரகத்தினுடைய தன்மையை முதல்ல பார்த்துட்டு அடுத்ததாக நம்முடைய ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக பார்த்துடலாம். முதல்ல சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்கள்லேருந்து முழுமையாக வேறுபட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி பகவான் இருக்கிறாரு. இந்த சனி பகவான் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியனுடைய புதல்வராக இருக்கக்கூடியவர். சூரிய புதல்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யமதர்மராஜாவும் சனி பகவானும். அப்போது யமதர்மராஜா எப்படி நீதி நெறிக்கு உட்பட்டு ஆட்சி நடத்தக்கூடியவராக இருக்கிறாரோ, எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறாரோ, தண்டனைகளை வழங்குறாரோ, அதே போல தான் சனி பகவானும் இருப்பார். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் கூடுதல் பயம் அப்படிங்கிறதும் பய உணர்வு மரண பயம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கட்டாயமாக வந்துடுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சியில் பய உணர்வு ஏற்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிலர் நம்ம நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது, ஆனால் இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. 7.5 சனியினுடைய காலத்திலையோ அல்லது சனி தசை நடக்கும் பொழுது கூட சனி புத்தி நடக்கும் பொழுது கூட இந்த தசாபுத்தி காலங்கள்லையும் நமக்கு பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, தாக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது? ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னா சில கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள இந்த சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. ஏன் அவங்களையெல்லாம் தொல்லை பண்ணுறதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் சனி பகவான் தொந்தரவு செய்கிறதில்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தன்னுடைய தொழிலையோ வேலையோ தெய்வமாக கருதி பார்க்கக்கூடியவங்க, தெய்வத்தையே சரணாகிதி அடைந்தவங்க, முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, முன்னோர்களுடைய தர்ப்பணம் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறதையும் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க, அன்னதானம் கொடுக்கக்கூடியவங்க, கடவுள் வழிபாட்டை எப்பொழுதுமே எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்க, நேரம் தவறாமல் இருக்கக்கூடியவங்க,
அதே போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் இந்த சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக நகர்த்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் தன்னுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குது, சுபராகவே இருந்து குரு சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினா கூட ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்குது. அப்போது கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத சுய ஜாதகத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு 6 மாதத்திற்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட ஜாதகம் பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கக்கூடியவங்க கிட்ட ஜாதகம் பார்த்து கொள்ளலாம், அல்லது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இந்த பயிற்சி காலங்களில் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மற்ற ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதே போல் இந்த பயிற்சி காலங்களில் சனி பகவானுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம காலகட்டங்களை நகர்த்த முடியும். அப்படிங்கிறதுனால தான் முதல்ல இந்த காமனான விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 12 ராசிகளில் 6வது ராசியாக வரக்கூடியது இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கன்னி ராசிக்கு கடந்த 2.5 ஆண்டு கால பயிற்சி அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி அப்படிங்கிறது 6ஆம் பாவகத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு சனி பகவானுடைய பயிற்சியாக இருக்கக்கூடியது. அப்போது கடந்த 2.5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தில் கன்னிராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி இருந்ததன் காரணமாக நிறைய கடன் சுமை அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கும். சாதாரணமாகவே கடன் அப்படிங்கிறது தேவையே இல்லாமல் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகளில் கன்னிராசிக்கு இருந்திருக்கும். அதே போல் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே எதிரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். சொந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்கள் கூட எதிரிகளாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்போ அல்லது அவர்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்போ கூட இந்த கன்னிராசினருக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்காது. கடன் சுமை நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு நிறைய கன்னிராசினருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உடல்நிலையில் நிறைய உபாதைகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இந்த 2.5 ஆண்டு காலத்தில் இருந்திருக்கும். இந்த ஆண்டு சனி பயிற்சி அப்படிங்கிறது இந்த 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகுது. இந்த 6லேருந்து 7 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவகம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானம். அப்போது கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கிறவங்க மனைவி கிட்டையும், கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவங்க கணவர்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்களை முதல்ல தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த நிலையில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு 7ஆம் பாவகத்தில் சனியினுடைய பயிற்சி அப்படிங்கிறது உண்டு. அப்போ 7ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த களத்திரத்தை குறிக்கக்கூடியது. அதனால தான் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பகவானுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது ஏற்படுத்திடும். அதனால் கண்டிப்பாக ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் என்ன மாதிரியான அமைப்பில் சனி பகவான் பயிற்சி ஆகிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கால சூழ்நிலையும் வாழ்க்கை முறைகளையும் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கணும். அதே போல் சனி பகவானுடைய பார்வை இந்த 7ஆம் இடத்துலேருந்து 3, 7, 10 எந்தெந்த பாவகங்களை பார்க்குது இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்வை அப்படிங்கிறது கன்னிராசியை நேரடியாக பார்க்குது. அப்போ தன்னுடைய ராசியை பார்க்குது அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் சுறுசுறுப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருப்பாங்க. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கணும். அப்போ முதல் நிலையில் நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பு எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் அறவே நம்ம தவிர்க்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் தன்னுடைய சுயமுயற்சி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கும். அதனால் கூடுதல் முயற்சி, கூடுதல் ஸ்டெப் எடுக்கிறது, அதிகமாக விடாமுயற்சியோடு நம்ம போராடணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையை அந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசினர் ஏற்படுத்திக்கணும். ஏன்னா ஏற்கனவே உறவுகளில் கடன் சுமையில் இவங்க அதிகப்படியான காயங்கள் அனுபவிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம மனோநிலை அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் கவனமாக வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த 3, 7, 10 அப்படிங்கிறது கன்னி ராசியையும் பார்த்துட்டு அதே போல் 4ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த 2 பாவங்களையும் சேர்த்து பார்க்குது. அப்போது ராசியை பார்க்கும் பொழுது என்ன மாதிரி அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வீடு, வண்டி வாகனங்கள், சொத்து இது மாதிரியான அமைப்புகளை குறிக்கிறது இந்த 4ஆம் பாவகம். அதே போல் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது அல்லது ஏதோ ஒரு சொத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த 4ஆம் பாவகம் தான். அப்போது கன்னிராசிக்காரர்களாக நீங்கள் இருந்து
இது மாதிரியான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணிக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான திசாபுத்தி நடந்துட்டுருக்கு, அல்லது சனியினுடைய திசாபுத்தி காலங்களாகவே இருந்துகிட்ருக்கா, என்ன மாதிரியான அமைப்பில் எந்த கிரகம் திசாபுத்தி நடத்திட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நல்ல முடிவுகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியில் அடுத்ததாக 9ஆம் பாவகத்தையும் இந்த சனி பார்க்குது. அப்போ 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம், இஷ்ட தெய்வம், அனுகூலமான அமைப்பு, இதையெல்லாம் குறிக்கக்கூடியதும் இதுதான். இந்த தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த 9ஆம் பாவகத்தை தான் குறிக்குது. அப்போ இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த அமைப்புகள்லாம் இருக்குது. அப்போது கன்னிராசிக்காரர்களுடைய அப்பாவிற்கு உடல்நிலையில் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய உதவிகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. முன்னோர்களுடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அதிகரிக்கும் பொழுதும் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுதும் கண்டிப்பாக இந்த கன்னிராசினருக்கு அனுகூலமான நிறைய அமைப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது கன்னிராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு சனி பெயர்ச்சி ஆகும் பொழுது 3, 7, 10 பார்வையாக தன்னுடைய ராசியையும் 4ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குது. அது என்னென்ன பாவகங்கள், என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இதில் இருக்கக்கூடிய கெடுபலன்களுடைய வீரியம், தாக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சு நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடை இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து நம்ம செய்யணும் இந்த கன்னிராசிக்காரங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை நாட்களில் ஒவ்வொரு வாரமும் சனி பகவானுடைய வழிபாடை பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் புதன்கிழமை நாட்களில் சனி பகவான் வழிபாடை பெருமாள் கோவிலில் எடுக்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டான கடன் சுமை அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால தான் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, இஷ்ட தெய்வ அனுகூலமான வழிபாடுகளையும் சேர்த்து நம்ம செய்ய சொல்லியிருக்கோம். இது சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு கன்னிராசிக்கு ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே இவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.